ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா சபரி வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணுறாரு. ரேங்கிங் டாஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு தர்பீஸ், அதாவது நம்மளுடைய திவாகரை வந்து அமுச்சு போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. அவர் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் கானாவினத்தை போயிட்டு உள்ளே செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கசகசன்னுவார். அவரும் போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அப்புறம் நைட்டு நடு இரவில் பார்த்தீங்கன்னா கானாவினத்தை போயிட்டு அவர் கேட்குறாரு, ஆமாம் நீ என்னை எதுக்காக வந்துட்டு இதெல்லாம் செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கமருதன் கூட இருக்கார். இல்லை அதை நான் நாளைக்கு சொல்கிறேன், ஒரு டைவர்ட்டுக்காக அப்படின்னாரு. டைவர்ட்டா? யாரை நீ டைவர்ட் பண்ணுற அப்படின்றாரு. உடனே கமருதன் புஷ்டாப்பில், இல்லை அவன் டைவர்ட்டு சொன்னான், எதுக்காகன்னு கேட்கும்போது நாளைக்கு சொல்கிறேன் மழிப்பிட்டே இருந்தாப்புல. கமருதன் இல்லை விட முடியாது, நீ சொல்லு அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, நான் ஒரு டஸ்ட்பினில் பார்த்தேன், அதில் யாரோ யூஸ் பண்ண அந்த முதுகு தேய்க்கிற நார் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அப்புறம் டங் கிளீனர் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன பெருசாக ஒன்றுமே இல்லையா, யூஸ் பண்ணதை கீழே போட போகிறாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரதோ யூஸ் பண்ணதை காண்டில் அவங்க எடுத்து போட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதை யார் பண்ண போகிறா அப்படின்போது கானாவிடத்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் என்னோடய டங் கிளீனரில் கூட நான் வினோத்துன்னு எழுதி வச்சுருந்தேன், அதை யாரோ விரல் வச்சு அழிச்ச மாதிரி இருக்குது, நான் ஒரு வாட்டை தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கே வந்துட்டு பிரஜனு சாண்ட்ரா திவ்யாவில் இருக்காங்க, அங்கே போட்டு உடைக்கிறாங்க. இவன் வந்து திடீர்னு இந்த மாதிரி சொன்னான், திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டஸ்ட்பினில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு, யார் இந்த மாதிரி பண்ண போகிறா அப்படின்போது நம்ம திவ்யா சொல்கிறாங்க, இல்லை நானும் ஒன்று பார்த்தேன் அப்படின்றாங்க. என்ன நான் ஒன்று பார்த்தேன்னு என்னமோ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து யாராவது மட்டமான ஒரு வேலையை பண்ணுவாங்களான்னு தெரியல. என்னென்னா அவங்க மேலே இருக்க கோவத்தை அவங்க மேலே காட்ட முடியாமல் அவங்களோட பொருள் மேலே காமிக்கிற விஷயங்கள். நம்ம வினோத் கூட சொல்லியிருப்பார், அவங்க அப்பாவை வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா அவங்க அப்பாவோட சட்டையை வந்து கீச்சு விட்ருவாங்க, கத்திரிக்கோலை வச்சு கிழிச்சு விட்ருவாங்க, கத்திரிச்சு விட்ருவாங்கன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே வந்து கமருதுன்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்காக இருக்குது, இந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு தெரியலையன்ற மாதிரி. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி லைவில் ஏதாவது பார்த்தீங்களா? ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்படவே இல்லை, அது புதுசாக இருக்குது இந்த மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லை ஒருவேளை வந்து சபரி எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாராம். ஏன்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவார், அது இதுவா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.